அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது தமிழ்நாட்டோட எக்கனாமிக்ஸ் சர்வே பார்த்துட்ருக்கோம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பேன். எக்கனாமிக் சர்வேயில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இப்போது என்னென்ன டாபிக் கீழே என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வேணுன்றவங்க இதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மொத்த உணவு உற்பத்தி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 121.81 லட்சம் டன்னுக்கு மேலே வந்துட்டு மொத்தமாக நம்ம உணவு தானியம் வந்துட்டு உற்பத்தி பண்ணுறோம். இதில் நம்மளுடைய ஸ்டேட்டோட ஜிடிபியில் விவசாயத்தோட பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னா 10.15% இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 73.47க்கும் அதிகமான விவசாய குடும்பங்கள் இருக்காங்க. அதாவது 73.47 லட்சத்துக்கும் அதிகமான விவசாய குடும்பங்கள் இருக்காங்க. நீர்ப்பாசன பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 29.37 லட்சம் ஹெக்டேர் அப்படின்றதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே போல் விவசாய இயந்திரமயமாக்கல் அப்படின்றதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விவசாய இயந்திரங்களில் டிராக்டர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3.18 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அதே போல் மண் ஆரோக்கிய அட்டை வச்சுருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா 64.72 லட்சம் பேர் வந்துட்டு மண் ஆரோக்கிய அட்டை வந்துட்டு வச்சுருக்காங்க. பட் விவசாய குடும்பங்கள் இவ்வளோ இருக்குது 73.47. ஆனால் எல்லாத்துக்கிட்டையுமே மண் ஆரோக்கிய அட்டை வந்துட்டு இல்லை அப்படின்றதையும் நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த டேட்டாவெலாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கும்போது ஸ்டேட்மெண்ட்டாக சேர்த்து வச்சு கேட்டுருவாங்க. இது வரைக்கும் இவ்வளோ மண் ஆரோக்கிய அட்டை வந்துட்டு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போதைக்கு அந்த ஃபிகர் வந்துட்டு சரியாக இருக்கா அப்படின்றது நமக்கு டவுட் வரும். ஸோ அதனால் இந்த டேட்டாவோட கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் உணவு உற்பத்தியில் நம்ம எந்தெந்த இதில் எவ்வளோ இருக்கோம் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய டேட்டா. ஃபஸ்ட்டு வந்துட்டு நெல், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பு, சோளம், ராகியில் இருக்கும். அடுத்து பருப்பு வகைகள், அப்புறம் தான் எண்ணெய் வித்துக்கள், கடைசியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை உற்பத்தி அப்படின்றது இருக்குது. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரும்பு வந்துட்டு இவ்வளோ லட்சம் டன்னு. அதே போல் பயிர் காய்கறிகள்லாம் 386.25 லட்சம் டன்னு. பழங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 28.16 லட்சம் டன் அப்படின்றது இருக்குது. இந்த ஃபிகரை நீங்கள் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து வேறு என்ன ஃபிகர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீர்ப்பாசனம் மற்றும் நீர் மேலாண்மையில் மொத்த பாசன வசதி இங்கே படித்தோம் 29.37ன்னு. அதுதான் நம்மளால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த பாசன வசதி. இதில் பெரிய நீர்ப்பாசன திட்டங்கள் அப்படிங்கும்போது 19.45 லட்சம் ஹெக்டேரு, சிறிய நீர்ப்பாசனங்கள் அப்படிங்கும்போது 9.92 லட்சம் ஹெக்டேரு. நீர் சேமிப்பு அமைப்புகள், குளங்கள் புதுப்பித்தல், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மைக்ரோ பாசனம் இருக்கு இல்லையா, மைக்ரோ இரிகேஷன், இந்த மாதிரியெல்லாம் நம்ம எவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா 9.86 லட்சம் ஹெக்டேர் வந்துட்டு நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்ப்பாசன திறன் மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம தீவிரமாக செயல்படுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த டேட்டா மட்டுமாவது நீங்கள் தெளிவாகவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளோட நலனுக்காக என்னென்ன திட்டங்கள்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா உழவர் நலன் மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள், மின் மோட்டார்களுக்கு மின் கட்டணம் தள்ளுபடி பண்ணுறது, விவசாயிகளுக்கு கடன் வழங்கக்கூடியது வந்துட்டு அதிகரிச்சிருக்கு. அப்புறம் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா, அதாவது பயிர் காப்பீட்டு திட்டத்தை வந்துட்டு விரிவாக்கம் பண்ணியிருக்கோம். நிறைய எஃப்இஓஸ் வந்துட்டு உருவாக்கியிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 எஃப்இஓ வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். அதாவது உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் அப்படின்றது. அடுத்து வந்துட்டு உழவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக பண பரிமாற்ற திட்டம் மூலமாக நிறைய நிதி அப்படின்றத நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் விவசாயிகளோட நலனுக்காக நம்மளுடைய தமிழக அரசு செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள். இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்கள் நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் பார்க்கும்போது அங்கே டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேளாண் சந்தை மற்றும் மதிப்பு கூட்டல் அப்படின்றது. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட வேளாண் சந்தைகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 277 இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மீன் உழவர் சந்தைகள், நேரடி சந்தை விற்பனையை ஊக்குவிக்கிறது, அடுத்து வந்துட்டு குளிர்சாதன சங்கிலி, அப்புறம் அதுக்கான கிடங்கு வசதிகள் விரிவாக்குறது, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிப்பு கூட்ட தொழிலோட அலகுகளுக்கு வந்துட்டு நிறைய ஆதரவு வந்து நம்ம தெரிவிக்கிறது, அப்புறம் வேளாண் ஏற்றுமதிக்கு வந்துட்டு நிறைய ஊக்குவிப்பு வழங்குறது, வேளாண் பொருட்களோட விலை வந்துட்டு நிலையாக இருக்கா அப்படின்றத வந்துட்டு அக்ரி மார்க்கெட்டிங் மூலமாக உறுதிப்படுத்துறது. இதெல்லாமே வந்துட்டு அரசு வந்துட்டு வேளாண்மை சார்ந்து கண்காணிச்சுட்டு வரக்கூடிய விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா
வேறு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விவசாயத்துக்கான மேம்பாட்டு முயற்சிகள் அப்படிங்கும்போது, இந்த காலநிலைக்கு தகுந்த மாரி நம்மளுடைய விவசாயத்தோட நடைமுறை வந்துட்டு ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் மண்ணோட ஆரோக்கியத்தையும் இயற்கை விவசாயத்தையும் வந்துட்டு ஊக்குவிக்கணும். தரமான விதைகள், நாட்டு விதை வங்கிகள் எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் பெரும்பான்மையான மாவட்டங்களில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த விதை திருவிழா, அக்ரி ஃபெஸ்டிவல் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் விவசாய விரிவாக்க சேவையை வந்துட்டு வலுப்படுத்துதல். இப்போ அக்ரி மெஷினரிஸ், இம்ப்ளிமெண்ட்ஸு, அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டுட்டு வரோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஐசிஎம், ஐபிஎம், ஐஎன்எம் போன்ற இந்த மாதிரியான சேவைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அதை வந்துட்டு நடைமுறைப்படுத்திட்டு வரோம். அடுத்து ட்ரோன் தொழில்நுட்பம் மூலமாக அதை வந்துட்டு நம்ம தெளிவாக கண்காணிக்கிறது தெளிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் ஆகும், மேன் பவர் அதிகமாக வேஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரோன் மூலமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மருந்தெல்லாம் அடிச்சிட்ருக்கோம். அடுத்து கண்காணிப்பு அப்படிங்கும்போது இப்போது காடுகளுடைய பரப்பாக இருக்கட்டும், விவசாயத்தில் ஏதாவது பூச்சி தாக்குதல்கள்லாம் இருக்கா, வேறு ஏதாவது பாதிப்புகள்லாம் இருக்கா அப்படின்றத ட்ரோன் டெக்னாலஜி மூலமாக நம்ம கண்காணிச்சிட்டு வரோம். அதுக்கப்புறம் வேளாணில் வந்துட்டு நிறைய தொழில்நுட்பங்களை வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்கோம். எப்படின்னா கேவிகே, டிஎன்ஏயு, ஏடிஎம்ஏ மூலமாக நிறைய தொழில்நுட்பங்களை வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த கட்ட இலக்குகள் அப்படிங்கும்போது 2030க்குள்ளே நம்ம சில இலக்குகளை வந்துட்டு நிர்ணயிச்சிருக்கோம். என்னென்ன இலக்குகள் அப்படின்னா, உணவு தானிய உற்பத்தி வந்துட்டு இப்போது 121 டன்னு தான் இருக்கும். ஆனால் நம்ம 2030க்குள்ளே 150 லட்சம் டன்னாக வந்துட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம். அதே போல் மைக்ரோ பாசன பரப்பளவு இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9.86 லட்சம் ஹெக்டேர் தான் இருக்கும். ஆனால் இந்த மைக்ரோ பாசனத்தோட பரப்பளவு வந்துட்டு 15 லட்சம் ஹெக்டேராக வந்து நம்ம உயர்த்துறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம். மதிப்பு கூட்டல் வந்துட்டு அதோடைய பங்களிப்பை 15% கொண்டுட்டு வரணும். விவசாயிகளோட வருமானத்தை வந்துட்டு 2030க்குள்ளே 2 மடங்காக உயர்த்தணும். வேளாண் ஏற்றுமதி தொடர்பாக அதனுடைய இதை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இலக்குகளை நிர்ணயிச்சிருக்கோம். இதையுமே நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு பார்த்துக்கோங்க, சரியா? இதுதான் நமக்கு அக்ரி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக பாலிசி நோட்டில் எக்கனாமிக் சர்வேல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். இது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாலிசி நோட்டில் எதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்றது தெரியும். இதை வச்சுக்கிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ஓகே இதெல்லாம் நமக்கு எக்கனாமிக் சர்வேல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, பாலிசி நோட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து பட்ஜெட்டில் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். எந்த விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக நம்ம பார்க்குறோமோ கேட்குறோமோ கண்டிப்பாக அது வந்துட்டு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் எங்கே படித்தாலும் அதெல்லாம் நமக்கு கண்டென்ட் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றத பற்றி எக்கனாமிக் சர்வேல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போது 2021 வந்துட்டு ஒரு தொழில் கொள்கை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அந்த தொழில் கொள்கையோட முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உலகத்தரமான தொழில் சூழலை உருவாக்குதல், முதலீடுகளை ஈர்த்தல் மற்றும் தொழில் விரிவாக்கத்தை வந்துட்டு ஊக்குவித்தல், புதுமை, தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி எல்லாத்தையும் மேம்படுத்துதல். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலையான மற்றும் பசுமை தொழில்களுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்தல். அதே போல் உள்ளூர் தொழில் முனைவோர் மற்றும் எம்எஸ்எம்இ துறையை வந்துட்டு வலுப்படுத்துதல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராந்திய சமநிலை தொழில் வளர்ச்சியை வந்துட்டு ஊக்குவித்தல். அதாவது பிராந்திய லெவலில் தொழில் வளர்ச்சியை வந்துட்டு நம்ம ஈக்குவலாக கொண்டுட்டு வரணும் அப்படின்றது தான் அந்த 2021 தொழில்களோட முக்கியமான நோக்கமாகவும் இருந்துச்சு. இதோட டோட்டல் அப்ஜெக்டிவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் திறன் மேம்பாடு, சரிங்களா? இதை பண்ணினா தான் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 2021 தொழில் கொள்கையோட முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் இதை வச்சுட்டே நீங்கள் வந்துட்டு ஒரு 10 மார்க் அளவுக்கு கண்டென்ட் வந்து டெவலப் பண்ணி எழுதுகிற அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. பட் அதனுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றது இந்த 7 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போது 2025-26 நம்ம தொழில்துறையில் என்னென்ன மாதிரியான சாதனைகள்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, மொத்த முதலீட்டு அக்ரிமெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6.64 லட்சம் கோடி அளவுக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இதில் வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் செயல்படுத்தப்பட்ட முதலீடு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2.35 லட்சம் கோடி வந்துட்டு நமக்கு இங்கே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. புதிய தொழில் திட்டங்கள்லாம் எவ்வளோ கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1293க்கும் அதிகமான புதிய தொழில் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. வேலைவாய்ப்புகள் எவ்வளோ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 4.45 லட்சம் அளவுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக ஏற்றுமதி வந்துட்டு 3.42 லட்சம் கோடியாக வந்துட்டு அதிகரிச்சிருக்கு அப்படின்றது பார்க்குறோம். தொழில்துறையில் நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த டேட்டாவை தான் நீங்கள் எழுதணும். அதே போல் வந்துட்டு தொழில்துறை வளர்ச்சியில் தமிழ்நாட்டோட நிலை என்ன இருக்குது, இல்லைனா தொழில்துறை வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் இருக்கக்கூடிய டேட்டா வச்சு நீங்கள் வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு எழுதிடலாம். அப்போது அது
ரிலேட்டடாக ஐயோ நம்ம படிக்கவே இல்லையே, மெயின்ஸில் எப்படி எழுதுறது அப்படின்ற மாதிரியான பதட்டம்லாம் இருக்க வேண்டாம். பட் அந்த கொஷினுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் எதெல்லாம் ஆப்டாக இருக்கோ அதெல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் படிச்சிருக்கோமோ அதெல்லாம் சேர்த்து நம்ம அதுக்கான ஆன்சரை வந்துட்டு எழுத போகிறோம். இப்போது தொழில்துறையில் வந்துட்டு எந்தெந்த இதில் எவ்வளோ நம்ம வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்றத பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ மின்சாரம் மற்றும் மின்னணு துறையில் வந்துட்டு 28% வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஆட்டோமொபைலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 22%, பசுமை ஆற்றல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18%. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோகெமிக்கல் அப்படிங்கும்போது அது வந்துட்டு 14%. உணவு பதப்படுத்தல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10%. மற்ற எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 8% வரைக்கும் நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இப்போது நம்ம வந்துட்டு தொழில்துறைக்காண்டி நிறைய அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். MOU வந்துட்டு சைன் பண்ணியிருக்கோம். அதில் அதிகமாக எந்த துறையில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மின்சாரம் மற்றும் மின்னணு துறையில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியணும். 28% அப்படின்றது நமக்கு தெரியணும். அதே போல் பசுமை ஆற்றலில் எவ்வளோ சதவீதம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் 18%. இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துகளாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எந்தெந்த துறையில் எவ்வளோ பர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம MOUs வந்துட்டு சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழில் கட்டமைப்புக்காக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமான விஷயங்கள் தான் சிறப்பு தொழில்பேட்டைகள், தொழில் பூங்காக்கள் நிறுவுறது, அடுத்து தமிழ்நாடு ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்துட்டு உருவாக்குறது, அப்புறம் பொது வசதி மையங்கள் MSMEக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டுட்டு வருது. தென் துறைமுகம் மற்றும் விமான நிலைய இணைய மேம்பாடு, தொழில்களுக்கு விரைவான அனுமதி, அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக ஒரு தொழிற்சாலை தொடங்குறதுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க அப்படின்னா அதை வந்துட்டு சீக்கிரமாக நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கறது. தென் தரவு அடிப்படையிலான கொள்கைகள் மற்றும் கண்காணிப்பு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம தொழில் கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ். இதில் எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மின்னணு மற்றும் மின்சாரத்துறை, அடுத்து ஆட்டோமொபைல், அப்புறம் வெஹிக்கிள், பசுமை ஆற்றல் அப்படிங்கும்போது சோலார், விண்டு, க்ரீன் ஹைட்ரஜன், இது எல்லாத்துக்குமே சேர்ந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உரம் மற்றும் பெட்ரோகெமிக்கல்ஸ், அடுத்து உயிரி தொழில்நுட்பம் மற்றும் மருந்துகளுக்கு, அப்புறம் உணவு பதப்படுத்துதல், விமானம் மற்றும் பாதுகாப்புத்துறை, தென் லாஜிஸ்டிக் அண்ட் வணிக சேவைகள், அப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தரவு மையங்கள், ITES, அப்புறம் தான் கடைசியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைவினை மற்றும் பாரம்பரிய தொழில்களுக்கு வந்துட்டு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். அப்போது நம்ம தொழில் வளர்ச்சிக்காக எந்தெந்த துறைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் இந்த 10 துறைகள் இருக்குது. இந்த 10 துறைகளையும் நம்ம போட்டு எவ்வளோலாம் நம்ம வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கோம், இதில் என்ன முன்னேற்றம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம எழுதினாவே போதும். நம்ம தொழில் வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாலோ, இல்லை எந்தெந்த துறைகளுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டாலோ இந்த 10 துறைகளை வச்சு நீங்கள் வந்துட்டு எழுதிடலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2030க்குள்ளே நம்ம என்னென்னலாம் இலக்குகள் நிர்ணயிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது உலகளாவிய அளவில் முதலீடுகளில் முன்னணி மாநிலமாக வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை உயர்த்தணும். அதே போல் உயர் மதிப்புள்ள உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி வந்துட்டு அதிகரிக்கணும். பசுமை மற்றும் நிலையான தொழில் வளர்ச்சி வந்துட்டு ஊக்குவிக்கணும். நிறுவனங்களோட நிறைய கூட்டாண்மை மூலமாக புதுமை சூழலை வந்துட்டு வளர்க்கணும். தென் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக தொழில்துறைக்கு தகுதி வாய்ந்த மனித வளத்தை வந்துட்டு உருவாக்கணும். தொழில் வளர்ச்சி மூலமாக அனைவருக்கும் வளமான தமிழ்நாடு அப்படின்றத வந்துட்டு கிடைக்க செய்யணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்கால நோக்குகளாக இருக்குது. ஸோ அப்போது இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றதுல நம்ம 2021 தொழில் கொள்கை கொண்டுட்டு வந்திருக்கோம். அதனுடைய முக்கியமான நோக்கங்கள், இது வரைக்கும் என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு ஈர்த்திருக்கோம், அடுத்து தொழில் கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக நம்ம என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம், முன்னுரிமை அளிக்கப்படக்கூடிய துறைகள் என்னென்ன, எதிர்காலத்தில் நம்ம என்னென்ன இலக்குகள்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் எங்கேயாவது கேட்கும்போது நம்ம படிச்சிருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சு ஆன்சர் எழுத முடியும். ஸோ அதனால் இதை வந்துட்டு தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் 2 துறைகள் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் அடுத்த 2 துறைகள் பற்றி நான் சொல்கிறேன். தேங்க்யூ.